அண்மைச் செய்தி. மேட்டூர் அணை திறக்கப்படாததால் காவிரி டெல்டா மற்றும் பிற மாவட்ட விவசாயிகளுக்கு 134.83 கோடியில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். முதலமைச்சர் விஜயின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். ஆனால் இந்த முறை திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக முதலமைச்சர் டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை, கார் மற்றும் சொர்ணபுரி பருவங்களில் மேற்கொள்ளக்கூடிய நெல் சாகுபடியை ஊக்குவித்து நெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல இந்த குறுவை, கார் மற்றும் சொர்ணபுரி பருவங்கள்ல நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட குறுவை மட்டும் 5.14 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. டெல்டா அல்லாத இதர மாவட்டங்கள்ல ஆண்டுக்கு 32.07 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் கார், குறுவை, சொர்ணபுரி பருவத்தில் மட்டும் சராசரியாக 5.48 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடியானது செய்யப்படுகிறது. இந்நிலையில வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி அந்த நீர்வரத்து மேட்டூர் அணையில இருக்கக்கூடிய நீர்வரத்தை பொறுத்து இந்த சாகுபடிக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காவிரி பகுதிகளுக்கு இந்த பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த முறை நீர்வரத்து குறைவாகவே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.56 அடி மட்டுமே இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதியான இன்று மேட்டூர் அணை திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை இருக்கிறது. நேற்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் மேட்டூர் அணை திறக்கப்படாத ஒரு நிலையில குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த சிறப்பு தொகுப்பு செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி வடிமுனை குழாய்களை கொண்டு டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக 77.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டும், அதே போன்று டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல கார், குறுவை மற்றும் சொர்ணவாரி நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 57.33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் என மொத்தமாக 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.